நடிகர் சங்க தலைவர், முன்னாள் தலைவர், இன்னைக்கு கேப்டன், தேசிய முற்போக்கு திராவிட முன்னேற்ற கழக தலைவர், கலைஞர் மனசுல நல்ல ஒரு இடம் பிடிச்சவர். நீங்க நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிட்டாரு. அதனால ஒரு 10 நிமிஷம் அவருக்கு விளக்கேற்றி வச்சிருக்கணும். எல்லாரும் மௌன அஞ்சலி செலுத்துமாறு அனைத்து கலைஞர்களையும் மனசார நினைச்சு தலைவரை பிரிந்துட்டோன்னு நினைச்சு ஃபீல் பண்ணி வேற 10 நிமிஷம் அமைதியா இருக்கும். மறைந்த புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் மறைவையொட்டி மதுரை அரசரடி சோலைமலை தியேட்டர் அருகே உள்ள தென் மாவட்ட திரைப்பட கலைஞர்கள் நலச்சங்க அலுவலகத்தில் மெழுகுவர்த்தி ஏந்தி நடிகர் நடிகைகள் மௌன அஞ்சலி செலுத்தினர். மேலும் அவரது ஆத்மா சாந்தியடைய இறைவனிடம் பிரார்த்தனை செய்தனர். இந்நிகழ்வில் சங்கத்தலைவர் டாக்டர் VPR செல்வகுமார், பொதுச் செயலாளர் மாஸ்மணி, இணைத் தலைவர் சோமசுந்தரம், இணைச் செயலாளர் கனராஜ் சோனி, செயற்குழு உறுப்பினர்கள் டாக்டர் சின்னச்சாமி, டாக்டர் மலர்விழி, செல்வம் மற்றும் கார்த்திக் குமார், பொன்னுப்பாண்டி, அசோக், பாண்டியம்மாள், வசந்தி, ஸ்ரீ விசாலி உள்பட நடிகர் நடிகைகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். எங்கடால ஈடு கட்ட முடியாதுன்னு கருப்பு அண்ணா, அண்ணா கருப்பு அண்ணா ஒரு வீட்டுக்கு ஏழைகள் வாழ நீ செய்த யாகம் என்னென்னவென்று எங்கே சொல்வே, அன்பாலே சேர்ந்த நெஞ்சங்கள் வாழ நீ செய்த தியாகம் எங்கே சொல்வே, இன்றைக்கும் என்றைக்கும் நீ எங்கள் நெஞ்சத்தில் அன்புக்கும் பண்புக்கும் நீ அந்த சொர்க்கத்தில் மன்னவன் காவிய நாயகனே, என் உயிர் தேசத்து காவலனே, வாடிய பூமியில் கார்முகிலாய் மழை தூவிடும் உன் புகழ் வாழியவே. கேப்டன் நம்மளை விட்டு எல்லாம் பிரிஞ்சுட்டார். அதனால சங்கத்துல கண்ணீர் அஞ்சலி செலுத்திருக்கோம், மௌன அஞ்சலி செலுத்திருக்கோம். நான் அந்த தொழிலில் கலைஞர் தொழிலில் 17 வருஷமா ஃபர்ஸ்ட் சினிமா வாய்ப்பை தேடி சென்னைக்கு போனப்ப கேப்டன் வீட்டில் சோறு கிடைச்சது. அன்னைக்கு நடிகை தேடி வர எல்லாத்துக்கும் சாப்பாடு வழங்கி ஒரு உணவளிக்கிற போது சரி பண்ண கொண்டு போற கேப்டன். அதனால இன்னைக்கு நாங்கள் கண்ணீர் அஞ்சலி செலுத்துறோம். நாடே செலுத்துது. பெரிய தலைவரை இழந்துட்டோம். இந்த நேரத்தில் தெரிஞ்சுக்கணும், ஆத்மா சாந்தியாக அண்ணே கேப்டன் மறைவுகள் ரொம்ப மக்களை பாதிச்சிருச்சு. கட்டி கட்டி எல்லாமே அழுத கண்ணீர் மாறனாத்தானே அவரு சினிமாவில அந்த வானத்தை போல கொண்டு மன்னவரே அப்படின்னு வானத்துக்கே போயிட்டாரு. புரட்சி கலைஞர் நமது அண்ணன் கேப்டன் விஜயகாந்த் நம்ம எல்லாத்தையும் தனிமையில விட்டுட்டு சிவலோக பதவி அடைஞ்சிட்டாரு. மக்களுக்கு நல்லதை செய்வாருன்னு கருப்பு எம்ஜிஆர்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம மக்களுக்கெல்லாம் நல்லது செய்வாரு. அவர் ஆன்மா நல்ல சாந்தி அடைய வேணும். அவருக்காக நாங்க கண்ணீர் அஞ்சலி செலுத்துறோம்.
படத்து இனிமேல் அவர் குரலை கேட்க போறதில்ல. இனி ஒரு நாள் கேட்க போறதில்ல அவர் குரல. ஒரு நாளாவது நினைச்சு தூங்காத நேரம் இல்ல. தலைவர் நடிகர் சங்க தலைவர் வாழ்க வாழ்கன்னு வெற்றி முழக்கத்தோட அவர் ஆன்மா சாந்தி அடைய நாங்க கண்ணீர் அஞ்சலி செலுத்த வந்திருக்கோம். மண்ணின் மைந்தன், பொன்மலர் செல்வன், கருப்பு எம்ஜிஆர், உலகுக்கே அள்ளி தந்த கொடைவள்ளல். ஏழை மக்கள் என்றால் இனம் இதயம் துடிக்கும். இவரை சந்திச்சிருவோம்னு நான் சினிமா துறையில வந்து புதுசாக வந்தேன். ஆனா ரஜினியை பார்த்துட்டேன், கமலை பார்க்கணும்னு ஆசை, விஜயகாந்த பார்க்கணும். ஆனா நான் ஒரு பாவி, விஜயகாந்த பார்க்கறதுக்கு எனக்கு கொடுத்து வைக்கல. என் உடன் பிரம்மா சகோதரோட அன்பு எனக்கு கிடைக்கல, அவரோட கருணை எனக்கு கிடைக்கல. அவரும் புரட்சி கலைஞரோட மறைவு வந்து அதை கண்டிப்பா அந்த இடத்த வந்து யாரும் நிற்க முடியாது. நாங்கள் வந்து இந்த வளரும் கலைஞர்கள், இந்த வளரும் கலைஞருக்கு ஒரு முன்னோடியாக இருந்த ஒரு திறமையான நல்ல கலைஞர், நல்ல மனிதரை வந்து நாங்கள் இழந்து இன்னைக்கு வந்து நாங்கள் ரொம்ப சோக நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கிறோம். இன்னைக்கு வந்து சென்னையில வந்து சரி சினிமா துறை நம்பி போறவங்க எத்தனையோ பேருக்கு முன் உதாரணமாக வாழ்ந்த ஒரு வரலாற்று செம்மல் அவர் இழந்து வர்றோம். அதே நேரம் வந்து மதுரையில நாடக வித்தியாசத்தில் பள்ளிக்கூடத்தில் முதல் முறையாக கல்வி தந்தை கூட சொல்லலாம் நம்ம புரட்சி கலைஞரை. ஏன்னா கம்ப்யூட்டர் வந்து முத மதுரையில வந்து இங்க வந்து பள்ளிக்கூடத்துக்கு எங்களுக்கு கொடுத்த ஒரே செம்மல் கல்வி தந்தை விஜயகாந்த் அவர்களை நாங்கள் இந்த நேரத்தை அஞ்சலி செலுத்தி வழிபடுறோம்.